வணக்கம். நான் மாத்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயற்தமிழை பற்றி பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தில் நமக்கு தெரியும், கோவலன் கண்ணகி மதுரை போய் அந்த சிலம்பை விற்று மதுரையில் போய் பணம் சம்பாதிச்சுட்டு நம்ம திருப்பி பழையபடி மேலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி போகிற இடம். அப்போது அந்த மதுரையில் போகும்போது நம்ம பொதுவாகவே ஒரு இடத்துக்கு புது இடத்துக்கு போனோம்னா அங்கே முதல்ல கடை வீதியை பார்ப்போம். அங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன விற்கிறாங்க, எப்படி போகுது, அந்த ஊரினோட வளம், இங்கே எந்த தொழில் நல்லா போகும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டூர் போகிற இடத்துல கூட முதல்ல அந்த கடைத்தெரு வீதிகளுக்கு தான் நம்ம போய் அந்த பொருட்கள்லாம் வாங்குவோமே. அந்த கடைத்தெரு வைத்தே நம்ம அந்த ஊரை நம்ம எடை போட்டுருவோம். அந்த மாதிரி இந்த கடைத்தெருக்களை பற்றி இளங்கோடிகள் வர்ணிக்கிறார். என்ன வர்ணிக்கிறார்னா, அந்த இவர் கோவலன் பார்த்துக்கிட்டே போகிறார். பார்த்துக்கிட்டே போகும்போது அங்கே எது எப்படி இருக்குன்னு சொல்லி வர்ணிக்கிறாரு. அதில் ஒரு பாடல், சாதரூபம் கிளிச்சிறை ஆடகம் சாம்பூநதம் என ஓங்கிய கொள்கையின் பொலம் தெரி மாக்கள் கலங்கு அஞர் ஒழித்து ஆங்கு இலங்கு கொடி எடுக்கும் நலம் கிளர் வீதியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, சாதரூபம்ன்றது பொண்ணு தங்கத்தில் 4 வகை இருந்திருக்கு. சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சாம்பூநதம் 4 வகை தங்க வகையில் இருந்திருக்குதான். இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பரஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பு கலக்காத தூய தங்கத்தை இப்போ தான் தங்க கட்டி தங்க பிஸ்கெட் அப்படி சொல்கிறாங்க. அப்போது வீடுகளில் நகைங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அப்போ நமக்கு இந்த கடையில் சொல்கிற வர்த்தக வார்த்தைங்கள்லாம் நமக்கு அப்போ தெரியாது. குடும்பத்தில் பழங்குற வார்த்தைங்க அப்பரஞ்சின்னு சொல்லுவாங்க. அப்பரஞ்சின்னா தூய தங்கம். அதுக்கப்புறம் தான் அதில் செம்பு கலந்தால் தான் அதை நகையாக வடிவமைக்க முடியும். அப்படி நமக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு தெரிஞ்சது அந்த காலத்தில் அப்பரஞ்சின்னு தான் சொல்லுவாங்க. இதில் சாதரூபம், கிளிச்சிறை, ஆடகம், சாம்பூநதம் அப்படின்னு 4 வகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த சாம்பூநகம் என ஓங்கிய கொள்கையின் 4 வகையான தங்க வரக்கை இருக்குது என்ற கொள்கை, அதாவது அந்த வகை பிரித்து வச்சுருக்கிறாங்கன்றது. பொலம் தெரி மாக்கள், பொலம் என்ற நல்ல தங்கம், தேர்ந்தெடுக்கிறது, தெரிவு செய்கிறது, மாக்கள் மனிதர்கள் நல்ல தங்கத்தை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்காக கலங்கு அஞர் கலங்குன்னா துயரம், அஞர்னா துயரம், கஷ்டப்பட்டு கலங்கி போய் தெளிவில்லாமல் குழப்பமடையாமல் இருக்கிறதுக்காக ஒழித்து ஆங்கி, அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆங்கு இலங்கு கொடி எடுக்கும் நலம் கிளர் வீதியும். இலங்கு கொடி, இங்கே இது இருக்குது, இங்கே இது கிடைக்கும், இங்கே இது கிடைக்கும். இப்போ நம்ம எழுதுகிறாங்க இல்லையா, ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிறாங்க, எல்லாம் ஹோர்டிங்ஸ் வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. அந்த காலத்துலேயே அது இருந்திருக்கு. இலங்கு கொடி எடுக்கும் நலம் கிளர் வீதியும். அங்கங்கே எங்கெங்கே இது கிடைக்கும்னா அந்தந்த தங்க வகை எங்கே கிடைக்கும்னா ஒரு தகவல் பலகை மாதிரி ஒன்று வச்சு அப்படி விளங்குகின்ற போர்டுகள்லாம் வைத்த விளங்குகின்ற ஒரு வீதியும் இருந்தது என்று எழுதுகிறார்கள். இதை வைத்து நம்ம அந்த காலகட்டத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது, கணித்து கொள்ள முடிகிறது இல்லையா. இப்போ திரும்பவும் அந்த பாடலை சொல்கிறேன். சாதரூபம் கிளிச்சிறை ஆடகம் சாம்பூநதம் என ஓங்கிய கொள்கையின் பொலம் தெரி மாக்கள் கலங்கு அஞர் ஒழித்து ஆங்கு இலங்கு கொடி எடுக்கும் நலம் கிளர் வீதியும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை பார்த்துட்டே போகிறார் கோவலன்றதை இளங்கோடி சொல்கிறாரு. நல்ல அந்த காலத்தினோட தங்கத்தை எத்தனை பிரிவு இருந்தது, அதை தேர்ந்தெடுக்கிற முறை, இதெல்லாம் நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா. நன்றி, வணக்கம்.